நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி பார்த்துடலாமா? வாங்க. இந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்புக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு புதிய ஆப்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸை வச்சு. ஸோ இப்போ அந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் எனக்கு எந்தவித யூஸும் இல்லை, அது அங்கே இருக்குது, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா டிசேபிள் பண்ணணும், எதுவும் வழி இருக்கா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து உருவாக்கும் போது கண்டிப்பாக அதையும் டிசேபிள் பண்றதுக்கு ஒரு பகுதியை கொடுத்திருப்பாங்க. அது வந்து வெளிப்படையா இல்ல, இன்விசிபிளா இருக்கு, ஒரு மறைவான இடத்துல இத வச்சிருக்காங்க. சோ நம்ம அங்க போயிட்டு அதை நம்ம டிசேபிள் பண்ண போறோம், இல்லனா அதை ரிமூவ் பண்ண போறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுக்கு கீழே ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ள போயிடுறேன். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல லீவ் கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் த அக்கௌண்ட் இஸ் அசோசியேட் வித் ப்ளே பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம், அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ 5% கம்ப்ளீட் ஆயிருக்கு, இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நீங்க இதுல தெரிஞ்சுக்க முடியும். எப்போ இதை வந்து நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? யூ கேன் ரிடீம் யுவர் டிரான்சாக்ஷனல் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கீப் மை பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுல இருந்து நம்ம வெளியே போக முடியாது. ஸோ இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ண முடியாது, அதனால கண்டினியூ கொடுத்துடலாம். ரிவ்யூ யுவர் ப்ளே பாயிண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யுவர் லெவல் இன் கேம் பாயிண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐ ஹேவ் ரிவ்யூட் அண்ட் ப்ளே பாயிண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ், அப்புறம் கண்டினியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் கேன்சலேஷன், வென் யூ கேன்சல் த ப்ளே பாயிண்ட் மெம்பர்ஷிப் ஆல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பாயிண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிமூவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வுட் யூ லைக் டு ப்ரொசீட் வித் கேன்சலேஷன்? எஸ். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செலக்ட் த கேன்சலேஷன் ரீசன், என்ன காரணத்துக்காக நீங்கள் இதுலேருந்து வெளியே போகிறீங்க அப்படிங்கிறாங்க, கேட்குறாங்க. நீங்கள் இதுலையாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் டு த அன்னெசரி இன்ஃபோ, அதை நான் சூஸ் பண்ணுறேன். அதாவது என்னுடைய பர்சனல் இன்ஃபோ வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துறேன். எப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்போ நிறைய ஸ்டெப் இருக்குது, கேன்சல் வாட் இன்ஃபர்மேஷன் டு யூ வாண்ட் டு பி ஷோன், அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருங்க. யூ ஆர் சாரி யூ ஆர் லீவிங், அவ்வளோதான். 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டு என்ரோல் இந்த ப்ரோக்ராம் அகெயின் கோ டு கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எதுவும் மெசேஜ் வரல. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? பேக்கில் போயிட்டு இல்லை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணும். ப்ளே பாயிண்ட்ஸ் இல்லை பார்த்தீங்களா? மறுபடியும் நீங்கள் ப்ளே பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணனா இருந்தால் கீழே பாருங்க, செட்டிங்ஸ்க்கு மேலே ப்ளே பாயிண்ட்ஸ் அதை கொடுத்து ஜாயின் ஃபார் த ஃப்ரீ, மறுபடியும் முதல்ல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கும். அந்த பழைய ப்ளே பாயிண்ட்ஸில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைச்சதோ அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, அதிலே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மீண்டும் ஒரு புதுசாக ப்ளே பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி மற்ற விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசேபிள் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் ஷேர் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான்.